ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் இதில் நோட் பண்ணாத டீட்டெயில்ஸும் வந்து கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் ஹவரில் வந்து பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ப்ரமோஷன் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டண்ட், சூப்பரண்டென்டன்ட், ஏஓ. ஏஓனா அதாவது அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு சர்க்கிள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களாம். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் வந்து அந்த ஆஃபீஸில் மட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன் இவ்வளோ வந்துட்டு ப்ரமோஷன் ஸ்டெப்ஸு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்து தனியாகவே வந்துட்டு போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து செலக்ட் ஆகி போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு சூப்பரண்டென்ட் தான் வந்துட்டு ப்ரமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு 5 to 10 இயர்ஸு, அசிஸ்டண்ட் டு சூப்பரண்டென்ட் ஆகிறதுக்கு 7 இயர்ஸ்க்கு அபோவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மினிமம் 7 இயர்ஸ்னாச்சும் ஆகும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து டீட்டெயில்ஸு. ஸோ இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னென்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வந்து இப்போ அந்த அந்த இதில் இருக்கவங்களுக்கு இப்போ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேக்ஸிமம் அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதாவது சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு சேலரி போடுறது. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து ஜிபிஎஃப், ஏன்னா முன்னிலேருந்தே இருக்கவங்க இருப்பாங்க இல்லைங்களா, 2003க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பென்ஷனு, ஜிபிஎஃப், அது ரிலேட்டட் எல்லாமே வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வரும். அதுதான் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்துட்டு அது மாதிரி தான் இருக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. அதாவது கொஞ்சம் அதர் டிபார்ட்மெண்ட்டோட ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இந்த இதில் சொன்னது. ஏன்னா ஏன் வந்து இதனோட வந்து ப்ரொமோஷன் வந்து நிற்கிது அப்படின்னா, அடுத்தது வந்து இப்போ இதில் வந்து ஏஇ இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த விங்கு இப்போ ஜேஇ, ஏஇ, இஇ அந்த மாதிரி ஹைவேஸ்க்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங்கே முடிச்சிருந்தாலும் இதில் இருந்துட்டு வந்துட்டு அந்த விங்குக்கு வந்துட்டு நம்மளால் வந்து போக முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி இதுதான் வந்து வர முடியும். ஸோ அசிஸ்டண்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன ஒர்க் இருக்குன்னா, இப்போ ஒர்க் வந்து நடக்கும். இப்போ ஹைவேஸில் வந்துட்டு ரோடு எது போடுறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னா அந்த ஒர்க்கு நடக்கும். அந்த ஒர்க்குக்கான பில்ஸ் எது பாஸ் பண்ணுறது தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கான ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான ஒர்க்கு, அசிஸ்டண்ட்டுக்கான ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு சூப்பரண்டென்ட் வந்துட்டு அவங்க வந்து இப்போ இவங்க வைக்கிற ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பில்ஸ் எது பாஸ் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ லீவ் பற்றி கேட்கும்போது என்னென்னா, லீவு ஒர்க் நேச்சர் வந்து எப்படி, அது வந்து பிளேஸை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இதுலேயே வந்துட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நிறையா வந்து விங்கு இருக்குங்களாம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் விங்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஹைவேஸ் அது ஒரு தனி விங்கு இருக்குமா. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன விங்கு இது. ஓகேங்களா? ஹைவேஸ்னால் அதுக்குன்னு இதுவும் தனித்தனியாக நினச்சிக்க வேணாம். ஹைவேஸ்னு ஒரு விங்கு இருக்குமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று வந்து நேஷ்னல் ஹைவேஸ் அப்படி ஒரு விங்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு டு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனி விங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராஜெக்ட் விங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விங்கு இருக்குங்களாம். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்றது வந்து அந்தந்த விங்கில் எப்படி இருக்கோ அந்தந்த விங்கில் வந்துட்டு எப்படி வந்து ஒர்க் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் மேக்ஸிமம் வந்துட்டு அந்தந்த ஆஃபீஸில் வந்து ஹையர் அத்தாரிட்டி வந்து எப்படி வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இதனுடைய லீவ் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே ஒர்க்கும் வந்துட்டு அந்தந்த பிளேஸை பொறுத்து தான். ஒர்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்கிறதும் ஒர்க்கு வந்து கம்மியாக இருக்கிறதும் அந்தந்த பிளேஸ் பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயே வந்துட்டு சப்டிவிஷன் ஆஃபீஸு, டிவிஷனல் ஆஃபீஸு, ஹெட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்குமா. ஸோ ஹெட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும். அங்கே இருக்கவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கலாம். மற்றபடி வந்து டிவிஷனல் ஆஃபீஸு, சப்டிவிஷனல் ஆஃபீஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு சண்டே மேக்ஸிமம் வந்து லீவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சாட்டர்டே வந்துட்டு அந்தந்த வீக்கை பொறுத்து ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு லீவ் அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு இதை பொறுத்தின வந்து டீட்டெயில்ஸு. ஸோ என்னென்னா இதில் வந்து ப்ரமோஷன் வந்துட்டு நீங்கள் இன்னும் மேலும் 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 வந்து போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு இதில் இருக்க ஒரு டிஃபெக்ட்டு. நெக்ஸ்ட்டு படிக்கணும், குரூப் 2க்கு மேற்கொண்டு படிக்கணும். அதனாலும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சிரமம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அட்லாஸ்ட் நம்ம போகும்போது நம்மளுக்குன்னு என்ன இருக்குது, பெட்டர் சாய்ஸ் வந்து இதுதான் இருந்தது அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் நம்ம எடுத்து ஆகணும். இல்லை வெவ்வேறு சாய்ஸஸ் இருக்குன்னா அது உங்களுடைய சாய்ஸ். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஆர்ஐன்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.